ஆனால் நம்மளுக்கு கேம் விளையாடுறதுக்கு ஒன்று நமக்கு கீபோர்டு வேணும், இல்லைனா வந்துட்டு நமக்கு ஜாய்ஸ்டிக் வேணும். ஸோ நம்ம இதில் ஜாய்ஸ்டிக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த லேஅவுட்டில் தான் நம்ம வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கை க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீடிஃபைண்டாக நிறைய கேம்ஸோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேம்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே போயிட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸை வச்சு நீங்கள் விளையாடி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பாக்ஸ் இருக்குது. எக்ஸ்பாக்ஸோட ஜாய்ஸ்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள்கிட்ட எக்ஸ்பாக்ஸ் இருந்தால் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் நம்மளுக்கு வந்து மேரியோ தான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ அது விளையாடுறதுக்கு நம்மளுக்கு மேரியோவோட கண்ட்ரோல்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நியூ லேண்ட்ஸ்கேப் லேஅவுட் ஆர் நியூ போர்ட்ரேட் லேஅவுட்னு 2 இருக்குது. இதில் லேண்ட்ஸ்கேப் லேஅவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரிசன்டலாக வரும், அண்ட் நியூ போர்ட்ரேட் லேஅவுட் கொடுத்தீங்கன்னா அது வெர்டிக்கலாக வரும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் தான் தேவைப்படுது, ஏன்னா மேரிகம்ன்றதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எடிட் மோடு, இந்த கார்னரில் பார்த்தீங்களா எடிட் மோடுன்னு ஒன்று வருது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பட்டன், ஜாய்ஸ்டிக், டீப் பேட், ஸ்லைடர்னு சொல்லிட்டு நிறைய சென்சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் கேமுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மேரியோ விளையாடுறதுக்கு எனக்கு வந்து ஜஸ்ட் பட்டன் தான் தேவை, எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ பட்டனை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் பட்டன். இந்த பட்டன் நான் இப்போ மாடிஃபை பண்ணணும் என்னோடய ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மேரியோவில் நம்மளுக்கு விளையாடுறதுக்கு தேவையானது ஒரு ஸ்பேஸ் கீ, அப்புறம் வந்து ஒரு லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு, அண்ட் ஒரு அப் அண்ட் டவுன் கீ நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அப் கீ க்ரியேட் பண்ண போகிறேன். மேலே செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே மேலே நேம் கேட்கும். நான் இங்கே அப்புன்னு கொடுத்துட்றேன். நீங்கள் கேம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, கேம் பேட் பட்டனில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் போகும். ஸோ எனக்கு வந்து டைப்ரைட்டர் கண்ட்ரோல் தான் தேவை, அதை நான் டைப்ரைட்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கிளிக் பண்ணது அப்பேரோ தான். ஸோ அப்பேரோ நான் இங்கே இங்கே இப்போ கீபோர்டில் இருக்கிற எல்லா கீஸுமே இதில் இருக்கும். ஸோ இதில் அப் பட்டன் மேலே இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்போட ஃபங்க்ஷன் தான் இதில் ஒர்க் ஆகும். அதாகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த பாக்ஸை நீங்கள் சைஸ் பெருசுன்னு சின்னதாக பண்ணிக்கலாம். நீங்கள் விட்த்து பெருசு பண்ணுற பாருங்கள், பெருசாகுது. அதே மாதிரி ஹைட்டு சின்னது பண்ணால் ஹைட்டும் சின்னதாகுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம இன்னொரு பட்டன் ஆட் பண்ணணும். திருப்பி எடிட் மோடில் போகிறேன். பட்டன் அண்ட் இப்போ எனக்கு நம்மளுக்கு டவுன் கீ தேவை. டவுன், நெக்ஸ்ட். இப்போ கேம் பட்டன் பேட் அதே மாதிரி கிளிக் பண்ணுறேன். டைப்ரைட்டர் கீஸ். ஸோ இந்த டைம் நான் வந்து இதில் டவுன் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதே மாதிரி இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதோட சைஸை காப்பி பண்ணி இதுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி சைஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் சைஸ் கொடுத்திங்கன்னா அதே சைஸ் வந்துடும். ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணி நம்ம கீழே இழுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸில் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கீ தேவை. பட்டன் போகிறேன், கேம் பட்டன் பேட், டைப்ரைட்டர் கீஸ், அண்ட் கீழே இங்கே இருக்க பாருங்கள் நாலாவதாக இருக்க ஸ்பேஸ் கீ, அதையும் கிளிக் பண்ணுறேன். இந்த மேலே ரீநேம் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸ் வச்சுட்டு ஸோ இதோட சைஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் பட்டன் நம்மளுக்கு வந்து கீபோர்டில் பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால நான் கொஞ்சம் இதை லென்த் ஆக்க போகிறேன். லென்த் ஆக்கிட்டு அதோட ஆக்சிஸை வந்து சின்னது பண்ண போகிறேன். சரி, எடுத்து பெருசாக்கிட்டு ஹைட் சின்னது பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு இதோட நேம் ஸ்பேஸ்ன்னு மாற்றியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பட்டனும் அண்ட் டவுன் பட்டன் இது ரெண்டுமே தான் வேணும். அதே மாதிரி மற்ற 2 பட்டனையும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு மேரிகம் விளையாடுறதுக்கான ஒரு லேஅவுட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ விளையாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எடிட் மோடில் போய்ட்டு இதை சேவ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா அது நேம் கேட்கும். நீங்கள் மேலே ஐக்கான் ஏதாவது பிக்சர் எதனால் போகிறதாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து லேஅவுட்டில் வெறும் நேம் மட்டும் கொடுத்தா போதும். நான் மேரியோன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, லேஅவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வெளியே போய்ட்டு
பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேரியோன்னு ஒரு லே அவுட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து பிசியில் விளையாடி பார்க்கலாம். இப்போ நம்ம கேம் விளையாடலாம். கேம் விளையாடுறது ப்ரெஸ் ஸ்பேஸ்க்கு மெனு இருக்குது. ஸோ நம்ம டச் பேடில் நம்ம ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் லே அவுட் போகிறேன். ஸோ லே அவுட்டில் போய்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த மேரியோ கேமை அந்த லே அவுட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ லே அவுட் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப் கிளிக் பண்ணுறேன் அப் ஆகுது. ஸோ ரைட் போகிறேன். ஸோ இப்போ போய்ட்டு நான் அப்போ கிளிக் பண்ணிட்டு ரைட் போகிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் லெஃப்ட் வரேன். லெஃப்ட் வந்துட்டு அப்போ கிளிக் பண்ணுறேன். எனக்கு டவுன் போனால் டவுன் போகிறேன். அதுக்கு மேலே எதில் போகிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம மொபைலை வச்சுட்டு நம்ம சிஸ்டமில் தூரமாக உட்காந்து நம்ம கேம் விளையாடலாம் ஜாய்ஸ்டிக்காக. ஸோ இதில் நம்ம விளையாடின மாதிரி நீங்கள் எந்த கேமுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர் நான் அப்டேட் பண்ணுறேன்.